குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் எந்த வயதுலையும் படித்தவங்க படிக்காமல் எந்த சூழ்நிலையும் நீங்கள் இந்த மாதிரி விரல்களை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சக்தி குறையவே குறையாது. கோயிலுக்கு போனப்போ சாமி கும்பிட்டா வெளியே வந்தோன்னா அந்த சக்தியெல்லாம் காணாமல், வீட்டில் சாமி கும்பிட்டா காலையில் வச்சு அந்த பூஜையிலேருந்து சமையல் அறைக்கு வந்தாலும் சக்தியெல்லாம் காணாமல் போச்சு. அதை மாற்றி உங்களுக்குள்ள தெய்வ சக்தி எப்பவுமே சேமிச்சிட்டிங்கன்னா நீங்களுக்கு விதி கர்மான்னு கிடையாது, எப்பவுமே வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கலாம். முயற்சி பண்ணுங்க, ரொம்ப எளிமையானது. எந்த சூழ்நிலையும் 2 விரல இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும், வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு சென்னை ராமாபுரம் SRM யூனிவர்சிட்டி தியானம் செய்வதற்கு நேரமே இல்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் நேரம் வீணாகக்கூடிய இடம் முடித்திருத்தகம் அல்லது சலூன். முடித்திருத்தத்தில் நேரம் வீணாக்காமல் தவயோக பயிற்சி, மெடிடேஷன் அட் சலூன் with time saving methods. Thank you. ஆ உ ஈ ஓ ஏ இம். ஆ உ ஈ ஓ ஏ இம். ஆ உ ஈ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே. இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டு இருந்தால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். அதனால தான் நம்ம இப்போ முடித்திருத்தத்துலேயே மனசுக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய நேரம் வீணாகாமல் இறையாற்றை நமக்குள்ளே சேமிக்கிற முறையில் நாம் இப்போது இந்த தவயோக பயிற்சியை செய்து பார்க்கிறோம். ஆ உ ஈ ஓ ஏ இம். ஆ உ ஈ ஓ ஏ இம். ஆ உ ஈ ஓ ஏ இம். இனியெல்லாம் நன்மையே, நலாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்கள் சந்தேகங்களுக்கு அழைக்கவும் 9382689894 9382689894. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி, வடபழனி, சென்னை. உங்களோட கஸ்டமர் இப்படி கூட எடுக்கலாம், பின்னாடி இடிக்குதா? சரி. வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி, வடபழனி, சென்னை. இப்போ நான் சென்னையில் ராமாபுரம் இடத்துல SRM யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க இருக்கிற லைம் ட்ரெண்ட்ஸுன்ற நம்ம நண்பருடைய முடித்திருக்கிறதுல இருக்கேன். நம்ம கடவுளை வீட்டில் தினம் காலையில் எழுந்து சாமி கும்பிட்றோம், கோயிலில் போய் வேண்டிக்கிறோம், தியானம் தவம்லாம் பண்ணுறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு நிமிஷம் கடவுளை சாமி கும்பிட்டா உடனே நமக்குள்ள ஒரு தெய்வ சக்தியை உணர்றோம். நம்ம பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ தெய்வ சக்தி நம்ம ஏற்படுத்தியிருக்கோம், அவ்வளோ சக்தி நம்ம சேமித்து வச்சுருந்தா எவ்வளோ ஆகும், நமக்கு சக்தி நம்மகிட்ட எவ்வளோ சேமிப்பாயிருக்கும். தினம் ஒரு ரூபா நம்ம வாழ்நாள் முழுக்க போட்டுருந்தா இன்றைக்கி எவ்வளோ பணம் இருக்கும். அது மாதிரி நம்ம ஒரு முறை சாமியை கும்பிட்டா நம்மளுடைய கடவுள் ஆற்றல். நீங்கள் தெருவிலேருந்து சாமி கும்பிடலாம், வீட்டிலேருந்து கும்பிடலாம், கோயிலுக்கு போய் கும்பிடலாம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ள தெய்வ சக்தி வருதா, அந்த தெய்வ சக்தியை சேமிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெறுமனே துளசி கஷாயம், கபசுர குடிநீர் இதை குடித்தாலே நமக்கு உடம்புல நோய் சக்தி, சளி ஜுரம் இதெல்லாம் நோய் வராது இல்லை. அப்போது நமக்குள்ள தெய்வ சக்தி சேமிக்கப்பட்டிருந்தால் நமக்கு எதனா விதி கர்மா கஷ்டம் தலையெழுத்து ஒரு காரியத்தடை இதெல்லாம் வருமா? நம்ம முழுக்க தெய்வ சக்தியாக மாறுறதுக்கு சின்ன வழிமுறை தான், ஒன்றும் இல்லை. நம்ம கடவுளை எந்த வகையில் நீங்கள் தொழுகை பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், 6 கால பூஜை பண்ணலாம், தியானம் பண்ணலாம், தவம் பண்ணலாம். எப்படி செஞ்சாலும் உங்களுக்குள்ள சுவாசத்தின் மூலமாக இறையாற்றல் இறங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி இறங்குற இறையாற்றல் விரல்கள் மூலமாக வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்படி போகாமல் தடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அது சேமிப்பாயிடுச்சுன்னா நீங்கள் தான் சித்தர். உங்களுக்கு கர்மா விதி தலையெழுத்து எதுவுமே கிடையாது. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பமே நல்லா இருக்கலாம். நீங்கள் மற்றவங்களால் வேணும், அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் விரும்பி தொட்டால் போதும், அதோட நோயே குணமாகும். அந்த அளவுக்கு இது அற்புதமான எளிய பயிற்சி. இப்போ நம்ம முடித்திருத்துல இருந்தாலும் செய்யலாம். அதாவது கடவுள் இல்லாத இடம் கிடையாது. உங்களுக்கு பயணம் செய்யும்போது, பள்ளி மாணவர்கள் கல்வி மாணவர்கள் ஆசிரியர் பாடம் நடக்கும் போது, இப்போ நம்ம பயணம் செய்யும்போது தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நெஞ்சு மேலே வச்சுட்டு செய்யலாம். எப்படின்னா இந்த 2 ஆள்காட்டிகளை இணைச்சி வைக்கணும். இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும், வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கணும். 2 விரல்களையும் இப்படி நம்ம இணைச்சி வச்சுருந்தா போதும். மடி இப்படி நெஞ்சு மேலே வச்சுக்கலாம், மடி மீது வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்படி வச்சுருந்தாலே போதும். ஆண்கள் பெண்கள் 3 வயது குழந்தையிலேருந்து சொன்னால் புரியுது செய்யக்கூடிய குழந்தைகள்லேருந்து யார் வேணாலும் எந்த வயதுலையும் படித்தவங்க படிக்காது எந்த சூழ்நிலையும் இந்த மாதிரி விரலில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சக்தி குறையவே குறையாது.
கோயிலுக்கு போனப்போ சாமி கும்பிட்டா வெளியே வந்தோன்னா அந்த சக்தியெல்லாம் காணாமல், வீட்டில் சாமி கும்பிட்ற காலையில் வச்சு அந்த பூஜையிலேருந்து சமையலறைக்கு வந்தாலும் சக்தியெல்லாம் காணாமல் போச்சு. அதை மாற்றி உங்களுக்குள்ள தெய்வ சக்தி எப்பவுமே சேமிச்சிட்டிங்கன்னா நீங்களுக்கு விதி கர்மான்னு கிடையாது, எப்பவுமே வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கலாம். முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப எளிமையாக. எந்த சூழ்நிலையும் 2 விரல இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும், வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நிச்சயமாக சிதவல் ஆள் உங்களை பரிபூர்ணம் நீங்களே ஒரு சுற்றுநிலைக்கு வரலாம். முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகம் தான் அழைத்து தருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இங்கே வாங்க, ஒரு வேலை சரி தெரியுதா? கடையை கூட காணுது. திரும்பிடும் போலுக்கே. நன்றி நன்றி நன்றி, அருமை அருமை அருமை. ஒரு கை வலிக்கு போகுது, கை வச்சாது. அடிக்கிற மாதிரி செய்யுங்க. அதுதான் பார்த்து உங்களுக்கு கை வலிக்க போகுது. எவ்வளோ சவுண்டு வந்து மனசு ஆழ்நிலைக்கு போகுது. அப்படி வச்சுருந்தா நம்ம அப்படியே டவுன் பண்ண மாதிரி சக்தியெல்லாம் சேமிப்பாயிடும். ஒரு நிமிஷம். மத்தளத்துக்குன்னா 2 பக்கம் தான் அடி. எனக்கு எல்லா பக்கமும் அடிக்குது. குற்றாலத்தில் அருவியில் கிட்ட நின்று அப்படியே சண்டை சண்டை ஜாலியாக இருக்கும். இயற்கையாக அருவி அருவி விரலை வந்து எப்பவுமே இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது சக்தி மனசு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அமைதியாகிடும், ஆழ்ந்த நிலைக்கு போகும். அப்போ நம்ம 2 விரலையும் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும். இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும், வலது உள்ளங்கை வானத்தை பார்க்கணும். எந்த சூழ்நிலையும் 24 மணி நேரம் 30 நாள் இல்லை, வாழ்நாள் முழுக்க ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் விரலை வச்சுக்கணும். இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும், வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கணும். அது மாதிரி வச்சுங்கன்னா உங்களுடைய தவசக்தி எங்கேயும் வீணாக போகாது. சக்தி உங்களுக்குள்ளே சேமிப்பாகும். நீங்கள் விதி கர்மா கஷ்டம் தலையெழுத்து இதெல்லாம் வென்று இருக்கலாம். நன்றி நன்றி நன்றி. எந்த சூழ்நிலையும் இப்படியே வச்சுட்டு டிவி பாருங்கள், மொபைல் பாருங்கள், அரட்டை அடிங்க, நண்பர்கிட்ட பேசுங்க. வேறு எந்த பாதுகாப்பாக நீங்கள் நிற்கிற இடத்துக்கு தெருவில் இருந்தாலும் சரி, பயணம் செய்யும்போது இந்த விரலை மட்டும் இப்படி வச்சுட்டே இருக்கணும். இடது உள்ளங்கை தரையாக்கணும், வலுவணும், ஆள்காட்டு வரை 4 fingers அப்படி சேர்த்து பாருங்கள், அனுபவிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த யோக தண்டம் வச்சு மூச்சு பயிற்சிகள்லாம் செய்யணும். அந்த மாதிரி பயிற்சியே தேவையில்லை. விரல் வச்சுக்கிட்டா எப்பவுமே உங்களுக்கு சூழ்நிலையில் சக்தி போகிறதுக்கும் ரொம்ப அற்புதம் நடக்கும். சந்தேகம் தான் நம்முடைய அலைபேசி எண் 9382289894 93826898 அழைத்து போயிருந்தோம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இந்த சினிமாவில் வில்லன் வந்து மிரட்டுற மாதிரி இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு. அப்படியே கத்தி வச்சு மிரட்டுவாங்க. என்னாச்சு? பிடிச்சி பிடிச்சி அழுக்குது.
அப்படியே மனசு அப்படியே அமைதியாயிடும். இந்த மாதிரிலாம் சொல்லுது. மூளைக்கு தான் அழுத்தம். சகஸ்திர தலங்கிற நம்மளோட உச்சந்தலையில் இந்த மாதிரி முழுக்க அழுத்தம் இருக்கிறாங்களா, அதான் எங்கேயோ நல்லா இருக்கே. நீங்கள் செஞ்சுருக்கீங்களா எல்லாரும்? யாருன்னு மட்டும் மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலை இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும், வலது உள்ளங்கை வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரைட்டில் வச்சுக்கலாம், மேலே வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆமாம், குற்றாலத்தில் பெரிய அருவி வந்து அப்படியே பாறை வந்து மோதுற மாதிரி இருக்கு தலையில். அப்படியே ராட்டினம் சுற்றுற மாதிரி இருக்கு, ரங்கராட்டினம் சுற்றுற மாதிரி இருக்கு. சரியா இருக்கு, செமையா இருக்கு, நல்லா இருக்கு. வெளியெல்லாம் போ. அப்படியே கடலில் அப்படியே முங்கி அலையெல்லாம் அப்படியே அடித்து முரட்டி ஒரு விரட்டுற மாதிரி மலையிலேருந்து அப்படியே அருவியில் குளிச்சு விழுந்து புரண்டு வர மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இனி எல்லாம் நன்மையே, என்னெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம்.
ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதிற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும். இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக, இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689814. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும். கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை 9382689814. நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்.